ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிரைனிங். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம்னா, ஆப்பிள்குள்ள வாட்ச் வந்து ஏன் நாம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த ஸ்பெசிபிக் வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து ஆப்பிள்குள்ள வாட்ச் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை யாருமே வந்து வாங்க வேணாம்னு சொல்ல விரும்பல. ஆனா வாங்குறீங்க, ஏதாவது என்ன ஒரு கன்ஃபியூஷன்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி தரும். ஜஸ்ட் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஆப்பிள்குள்ள வாட்ச் வந்து வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, நல்லா இருக்குதே நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க நீங்க. இந்த வீடியோ பாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். இல்ல பரவாயில்ல, நான் வாங்கணும்னா வாங்கிக்கிறேன், இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், ஆப்பிள்குள்ள வாட்ச் வந்து நிறைய பேர் வந்து வாங்கணும் நினைக்கலாம். ஓகேவா? ஏன்னா அதோட லுக், பிராண்ட் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான திங். ஓகேவா? ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான சில திங்ஸ் இருக்கு. அந்த திங்ஸை பத்தி இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆப்பிளோட ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இதுல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. ஓகேவா? இது ஒரு முக்கியமான திங்ஸ் கைஸ். ஆப்பிள் வாட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செம்ம லுக்கா இருக்கு, ஸ்டைலிஷா இருக்கு. ஆனா என்ன ப்ரொடெக்ஷன் பேசிஸ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. என்ன இப்ப நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா, இல்ல அப்படின்னா நம்ம நடந்து கையை வீசி நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல இருந்து எவனாவது ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் கையில இருக்கிற ஏதாவது மொபைலோ இல்ல அவனோட கையில இருக்கிற பிரேஸ்லெட்டோ ஏதாவது ஸ்கிரீன்ல பட்டுன்னு அடிச்சிச்சு அப்படின்னா பட்டுன்னு சத்தம் கேட்கும். 40,000 ரூபாய் போட்டு ஆப்பிள் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா அது பட்டுன்னு போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இல்ல ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் இதை கொஞ்சம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன்ல ஃபுல்லா ஓப்பன்டு சர்ஃபேஸா இருக்கிற மாதிரி வந்து ஒரு லுக் இருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான திங்ஸ். ஓகே, அதுவும் இல்லாம வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அதை அவங்க பாதுகாக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஆப்பிள்குள்ள வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்க தினமும் சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இதோட ஸ்க்ரீன் ஆன் டைமே சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 18 ஹவர்ஸ்க்கு பக்கம் தான் வந்து இதோட ஸ்க்ரீன் ஆன் டைமே வரும். அதனால நீங்க இந்த பர்டிகுலர் வாட்ச் வந்து எவ்ரிடே வந்து நீங்க சார்ஜ் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லை. இதே நீங்க லோக்கல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5,000 தான் வந்து வாட்சிங் இருக்கும். அந்த வாட்ச்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 டேஸ் 18 டேஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் வந்து அந்த மாதிரிலாம் இப்போ வந்து எப்படி டிசோ இந்த ரியல்மி இதெல்லாம் வந்து இப்போ வாட்ச் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரு 3,000 ருபீஸ்க்கு. அந்த வாட்ச் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா 20 டேஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து தருது. ஓகேவா? ஸ்கிரீன் ஆன் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். தினமும் வந்து நாம சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம ஆப்ல பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்டரி சார்ஜரோட தான் வருது. அந்த சார்ஜர்ல தான் வந்து நீங்க இதை சார்ஜை போட முடியும். வேற வழியே இல்லை. ஓகேவா? இது ஒரு முக்கியமான திங்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, மிடில் கிளாஸா இருக்கிறோம் அப்படின்னா யாருமே வந்து 40,000 ரூபாய் போட்டுலாம் வந்து ஆப்பிள் வாட்ச்க்கு அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சின்ன திங்ஸ்ல வந்து 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து அதுல அந்த அளவுக்கு வரது இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆப்பிள்குள்ள வாட்ச் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க ஐபோன்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஆப்பிள் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே எக்கோ சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதில தர்றாங்க. ஓகே, உங்ககிட்ட வந்து ஆப்பிள்குள்ள போன் இருக்குது, ஆப்பிள்குள்ள டிவைஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்க ஆப்பிள்குள்ள வாட்ச் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள்குள்ள வாட்ச் வாங்காதீங்க. ஓகே, ஏன்னா ஆப்பிள்குள்ள வாட்ச் வந்து ஐபோன் iOS டிவைஸ்ல மட்டும்தான் அது கம்பேட்டபிளா இருக்கும். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான திங்ஸ் என்னன்னா, முக்கியமான திங்ஸ் இல்ல, நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த ஒரு ரீப்ளையும் தராங்க. எதுக்காக ஆப்பிள் வாட்ச் வாங்குற அப்படின்னா, நான் ஸ்லிம் ஆகிறதுக்காக நான் ஆப்பிள் வாட்ச் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. இது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நான் ஸ்லிம் ஆகணும், அதனால தான் ஆப்பிள்குள்ள வாட்ச் வாங்குறேன். ஆப்பிள்குள்ள வாட்ச் வாங்கினா யாருமே ஸ்லிம் ஆக மாட்டாங்க. அது ஜஸ்ட் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். நீங்க நடக்கணும், ஓகேவா? நீங்க தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்டிமேட் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த நீங்க ஸ்லிம் ஆகணும் இல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க எதா இருந்தாலும் பண்ண முடியும். தேவையில்லாம வாட்ச் வாங்கணும் அப்படின்னா நான் ஸ்லிம் ஆகிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது, இந்த வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க ஸ்லிம் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்லிம் ஆயிருவீங்க. ஓகேவா? எந்த ஒரு டிவைஸுமே வந்து அவசியம் கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான திங்ஸ் கைஸ். நீங்க வந்து ஆப்பிள்குள்ள போன் வந்து அதிக டைம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட போனோட ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா அது உங்களோட வாட்சையும் அஃபெக்ட் பண்ணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாட்சோட ஒர்க்கே என்னன்னா உங்களோட போன்ல வர நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அது புல் பண்ணி உங்களுக்கு வாட்ச் மூலமா காமிக்கிறது தான் அதோட பர்பஸே. அப்படிங்கிற போது வந்து நீங்க மொபைல் போன்ஸ் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வாட்ச் வந்து அதை புல்லின் பண்ணி அதை காமிக்கிறதுக்கும் நிறைய
சார்ஜ் வந்து அதுக்கும் யூஸ் ஆகும். அதுவும் அதோட ஸ்க்ரீன் ஆன் டைமும் வந்து அதிகமாகும். அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் வந்து ரொம்பவும் கம்மியா கிடைக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க ஒருவேளை மொபைல் டிவைஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஆப்பிள் வாட்ச் வந்து உங்களுக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஆன் டைம் தராது. ஓகே. இத ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து ஆப்பிள்குள்ள வாட்ச் மாரியே உங்களுக்கு ஒரு லுக்கு, அது மட்டும் இல்லாம அத விட பெட்டரான ஃபியூச்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மார்க்கெட்ல சிமிலர் லுக்லயே அதோட நல்ல நல்ல ஃபங்ஷன்ஸோட உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? நெறைய வாட்சஸ் இருக்கு. அரவுண்ட் 1500ல இருந்து 5000க்குள்ள வந்து நெறைய பிராண்ட்ஸ், நெறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனாவசியமா வந்து நீங்க ஆப்பிள்குள்ள வாட்ச்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. ஓகே. ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா, யோசிக்காம நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.